அன்பு நேர்களே, வடக்கில் மன்னாரில் கடந்த 50 நாட்களை கடந்தும் ஒரு மக்கள் போராட்டம் நடைபெற்று வருகின்றதை அறிந்திருப்பீர்கள், சிலர் அறியாமல் இருப்பீர்கள். ஆனால் இந்த போராட்டம் பெரிதாக தமிழ் ஊடகங்களை தவிர சிங்கள ஊடகங்களில் இது பெரிதாக எடுபடவில்லை. காரணம், அது தமிழ் போராட்டம் தானே, அது என்னத்துக்கு நம்ம பார்த்துக்கொள்ளலாம் போப்பா என்ற ஒரு நிலையில் தான் இருந்தது. ஆனால் இந்த போராட்டத்தை நசுக்கு முகமாக நேற்று வெள்ளிக்கிழமை போலீஸ் மற்றும் எஸ்டிஎஃப் இணைந்து மிகப்பெரிய தாக்குதல் இந்த அப்பாவி மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. கண்மூடித்தனமான தாக்குதல் என்றும் அது வர்ணிக்கப்படுகின்றது. மன்னாரில் இந்த போராட்டத்தில் குதித்திருந்த அருட்தந்தையர்கள் மற்றும் பொதுமக்கள் மீதுதான் இந்த கண்மூடித்தனமான தாக்குதல் நடைபெற்று இருக்கின்றது. அது எதற்காக? மன்னாரில் தற்போது காற்றாலை கோபுரங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றது இந்தியாவின். அதற்கான உபகரணங்கள் திருவண்ணாமலை துறைமுகத்திலிருந்து மன்னார் நோக்கி வந்த வண்ணம் இருக்கின்றது. ஆனால் இந்த விடயத்தில் சிங்கள ஊடகங்களும் சிங்கள மக்கள் மத்தியிலும் உள்ள விடயத்தை பார்த்தால், மன்னார் நகரில் காற்றாலை மின் உற்பத்தி சரியான முறையில் மேற்கொள்ளப்பட வேண்டும். மேலும் இந்தியாவுடன் மின்சார அமைப்பை இணைக்கும் திட்டம் நிச்சயமாக தொடங்கப்பட்டு, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, பராமரிக்கப்பட வேண்டும். இது ஒரு தேசிய திட்டம். நமது நாட்டின் எதிர்காலம் அதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் என்றும், அமைதியான போராட்டக்காரர்களை தாக்குவதை எந்த வகையில் நியாயப்படுத்த முடியாது என்றும் சிங்கள ஊடக கருத்துக்கள் பரவலாக வந்து கொண்டிருக்கின்றது. அதை என்ன சொல்லுகின்றார்கள்? மீண்டும் அதை பார்ப்போமா? இது நம்ம கருத்தே கிடையாது. மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்தி சரியான முறையில் மேற்கொள்ளப்பட வேண்டுமாம், சரிதானே? மேலும் இந்தியாவுடன் மின்சார அமைப்பை இணைக்கும் திட்டம் நிச்சயமாக தொடங்கப்பட்டு பராமரிக்கப்பட வேண்டும் என்றும், இது ஒரு தேசிய திட்டம் என்றும், நமது நாட்டின் எதிர்காலம் அதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். சரிதானே? யார் எதிர்த்தாலும் அதை நாங்க செய்யத்தான் வேண்டும் என்று தான் அதை சொல்றாங்க. ஆனால் அமைதியான போராட்டக்காரர்களை தாக்குவதை எந்த வகையில் நியாயப்படுத்த முடியாது என்று சொல்லுகின்றார்கள். இதைத்தான் நாம சொல்லியிருந்தோமே, ஜெனீவா அரங்கில 60வது அரங்கில தமிழுக்கான தீர்வு ஒன்று கிடைக்கவில்லை என்றால் கண்ட இடங்கள் நசுக்கப்படுவான் நம்ம சொன்னமில்லை. நம்ம சொல்லி ஒரு வாரம் ஆகுது. அதாவது நாங்க என்ன சொல்றோம், ஒரு சர்வதேச பொறிமுறைக்கு கீழ் இங்கு பாதிக்கப்பட்ட மக்களின் நியாயங்கள் அரங்கேற்றப்படவில்லை என்றால் இது அடிக்கடி நடக்கும் நிகழ்வு என்று நான் சொல்லி இருக்கின்றேன் நமது இறுதி காணொளியில். அதாவது மனம் நொந்து நாம் செய்த பதிவு அது. அதை மீண்டும் ஒருக்காக நாங்கள் உங்களுக்கு போட்டு காட்ட வேண்டி இருக்கின்றது. அந்த பதிவில் நாம் சொல்லியிருந்தோம், என்ன, செம்மணிக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றால் கிடைக்கும் நேரங்களில் தமிழர் போராட்டம் நசுக்கப்படும். பண்ண பாத்தீங்களா? நம்ம சொல்லி ஒரு வாரம் ஆகலங்க நடக்குது. ஆக ஒரு சர்வதேச பொறிமுறைக்கு கீழ் என்ன விலை கொடுத்தும் எந்த எல்லைக்கும் சென்று, இந்த தமிழை நல்லா வழங்கிக் கொள்ளுங்கள் தயவு செய்து, என்ன விலை கொடுத்தும் எந்த எல்லைக்கும் சென்றும் செம்மணி மீதான ஒரு விசாரணை, ஒரு தீர்வு, ஒரு பொறிமுறை சர்வதேச பொறிமுறைக்குள் அடங்கவில்லை என்றால் தமிழர் போராட்டம் எப்போதும் இந்த நிலையில்தான் இருக்கும். கண்டவன் வந்தவன் போனவன் அடிப்பான், உதைப்பான், மிரிப்பான், நசுக்குவான். இதான் நடக்குதே. இதைத்தான் நான் சொல்லுகின்றேன். காக்கிகள் எப்போதும் இதுதான். காக்கிகளின் விளையாட்டு, சிறுடையின் விளையாட்டு இதுதான் நடக்கும். ஒரு நியாயமான போராட்டம். நாம் அதை நேற்றும் சொல்லியிருந்தோம் ஒரு காணொளியில். உலக பரப்பில் மக்களின் நியாயமான போராட்டங்களை ஏற்றுக்கொள்ளப்படாத வரைக்கும் எந்த ஒரு அரசாங்கத்துக்கு, நேபாள் என்ன, இந்தோனேஷியா என்ன, பங்களாதேஷ் என்ன, இந்தியா என்ன, எந்த இடத்தில் வந்தாலும் இந்த நிகழ்வு நடைபெற வேண்டும். நியாயமான, அமைதியான, சாதாரண ஆயுதமற்ற நிராயுத பாணியான போராட்டங்களை அரசாங்கம் அதை ஓரளவு சரி பேச்சுவார்த்தைக்குள் உள்வாங்கப்பட வேண்டும். அதை இரும்பு கரம் கொண்டு நசுக்குவதை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நேற்றும் லடாக் விஷயத்திலே, இந்திய லடாக் போராட்டத்தின் போது நாம் சொல்லி இருக்கின்றோம். நாம் எப்போதும் சொல்லும் வார்த்தைதான், மன்னாரில் காற்றாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட அருட்தந்தையர்கள் மற்றும் பொதுமக்கள் மீது போலீசார் தாக்குதல் மேற்கொண்டதில் பலர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு பதற்றமான சூழ்நிலைக்கு மத்தியில் பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அங்கு தொடர்ந்து பதற்றம் இருந்து வருகின்றது. மன்னாரில் நேற்று வெள்ளிக்கிழமை, இன்று நாம சனிக்கிழமை இல்லையா, செய்தி மிக அதிகமாக இருப்பார். நாங்கள் சிலவேளை ஒரே நாளையில் 4 செய்திகளை இறக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. நாங்கள் நேற்று 3 செய்திகளை இறக்கி இருந்தோம்.
மன்னாரில் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு 10 மணி முதல் காற்றாலைக்கு எதிரான போராட்டம் இடம்பெற்று வரும் நிலையில் போலீசார் மேற்கொண்டு வரும் தாக்குதலில் பெண்கள், ஆண்கள் என பலர் காயமடைந்துள்ளனர். போலீசாரின் பாதுகாப்புடன் மன்னார் நகருக்குள் பல பாரிய வாகனங்களில் காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்கள் அமைப்பதற்கான உபகரணங்கள் வெள்ளிக்கிழமை நேற்றிரவு 10 மணி முதல் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதாவது மக்கள் பார்வையில் இருந்து ஒழித்து, இதை உலக சொல்ல போனால் அது மறைமுகமான இரவு நேரத்தில் கொண்டு வருவது. 10 மணி முதல் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது ஒரு மறைமுகமாகத்தான் நான் சொல்லலாம். இந்த நிலையில் தொடர்ச்சியாக 50 நாட்களுக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் போராட்ட குழு, மாவட்ட மக்கள், கத்தோலிக்க அருள் தந்தையர் உள்ளடங்களாக பல நூற்றுக்கணக்கானவர்கள் இன்று நேற்று ஒன்று கூடி எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் போலீசார், விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கலகமடக்கும் போலீசார் என பல நூற்றுக்கணக்கானவர்களின் பாதுகாப்புடன் பல வாகனங்களில் காற்றாலை மின் கோபுரம் அமைப்பிற்கான பொருட்கள் மன்னார் நகருக்குள் கொண்டு வரப்பட்டு விட்டன. இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் வீதியை மறித்து போராட்டங்களை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது பெண் போலீசார் இல்லாத நிலையில் ஆண் போலீசார் பெண்கள் மீது கடுமையான தாக்குதல்களையும் மேற்கொண்டனர். மேலும் அங்கிருந்து அருத்தந்தையர்கள் உள்ளடங்களாக அனைவர் மீதும் போலீசார் கண்மூடித்தனமான தாக்குதலையும் மேற்கொண்டுள்ளதோடு தேவையற்ற வார்த்தை பிரியங்களை பாவித்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் தற்போது குறித்த பகுதியில் பதட்ட நிலை தொடர்ந்து கொண்டிருப்பதாகவே அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றது. காயப்பட்டவர்கள் நோயாளர் வாகனம், ஆம்புலன்ஸ் மூலம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது வரை பதட்ட நிலை ஏற்பட்டு இருக்கின்றது. தொடர்ந்து மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். மன்னாரில் மக்களின் எதிர்ப்பை மீறி நூற்றுக்கணக்கான கலகமடக்கும் போலீசார் பாதுகாப்புடன் காற்றாலை மின் கோபுரங்கள் அமைப்பதற்கான பொருட்கள் பாரிய வாகனங்களில் மன்னார் நோக்கி கொண்டு வந்த வண்ணம் இருப்பதாகவே சொல்லப்படுகின்றது. இந்த நிலையில் ஒன்று கூடிய பல நூற்றுக்கணக்கான மக்கள் மற்றும் அருத்தந்தையர்கள் இணைந்து மன்னார் நுழைவு பகுதியில் போராட்டம் ஒன்றை நடத்தி வந்தனர். கலகமடக்கும் போலீசாரின் பாதுகாப்புடன் குறித்த காற்றாலை கோபுரங்களுக்கான பொருட்கள் எடுத்துச் செல்லப்பட்ட நிலையில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. மன்னாரில் காற்றாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட அருட்தந்தையர்கள் மற்றும் பொதுமக்கள் மீது போலீசார் தாக்குதல் கொண்டதில் பலர் பெருங்காயம், சிறுகாயம் அடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ள அதேவேளை பதற்றமான சூழ்நிலைக்கு மத்தியிலும் பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தொடர்ச்சியாக 55 நாட்களுக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் போராட்ட குழு, மாவட்ட மக்கள், கத்தோலிக்க அருட்தந்தையர்கள் உள்ளடங்களாக பல நூற்றுக்கணக்கானவர்கள் ஒன்று கூடி எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் போலீசார், விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கலகமடக்கும் போலீசார் என பல நூற்றுக்கணக்கானவர்களின் பாதுகாப்புடன் வாகனங்களில் காற்றாலை மின் கோபுரம் அமைப்பதற்கான பொருட்கள் மன்னார் நகருக்குள் முற்றுமுழுதாக அது வந்துவிட்டதாகவே சொல்லப்படுகிறது. காயப்பட்டவர்கள் ஆம்புலன்ஸ் வாகனம் மூலமாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அங்கும் ஒரு போலீஸ் பாதுகாவல் இடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது வரை பதட்ட நிலை ஏற்பட்டு இருக்கின்றது. தொடர்ந்து மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைக்க தேவையான உபகரணங்களை திருகோணமலை துறைமுகத்தில் இருந்து மன்னார் தீவுக்கு கொண்டு வரும் வேலைகள் நடைபெற்று வருகின்ற நிலையில் தயவு செய்து அவற்றை உடன் நிறுத்த மக்களிடம் பேச நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மன்னார் பிரஜைகள் குழுவினர் தலைவர் அருட்தந்தை எஸ். மேகஸ் அரிகளார் தெரிவித்திருக்கின்றார்கள். இது குறித்து அவர்கள் கடந்த புதன்கிழமை 25ஆம் தேதி மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு சென்று மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் அவர்களிடம் மகஜர் ஒன்றையும் கையெழுத்திருக்கின்றார். அம்மகஜரில் மக்கள் 55 நாட்களுக்கு மேலாக போராட்டம் செய்து கொண்டு வரும் நிலையில் ஜனாதிபதியிடமிருந்து நல்ல முடிவுகள் வரும் என்று எதிர்பார்த்து இருந்த வேளையில் தற்போது காற்றாலை கோபுரங்கள் அமைக்க தேவையான உபகரணங்கள் திருகோணமலை துறைமுகத்திலிருந்து மன்னார் நோக்கி வந்த வண்ணம் உள்ளது. ஜனாதிபதி தனது மக்களாகிய எங்களுடன் பேசுவார், மக்களின் வாழ்வை பாதிக்காத வகையில் கலந்தாலோசித்து முடிவுகள் எடுப்பார் என எதிர்பார்த்து இருந்தோம். நாங்கள் வஞ்சகமான முறையில் ஏமாற்றப்பட்டுள்ளோம். ஜனாதிபதியின் முடிவுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உடன் வேலைகளை நிறுத்தி ஜனாதிபதியுடன் பேசி முடிவுகளை எடுக்க எதிர்பார்க்கின்றோம் என்றும் அந்த மகத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. காற்றாலை கோபுரங்கள் அமைக்க தேவையான உபகரணங்களை
திருவண்ணாமலை துறைமுகத்தில் இருந்து மன்னார் தீவுக்கு கொண்டு வரும் வேலைகள் நடைபெற்று வருவது தொடர்ச்சியாக தயவு செய்து அவற்றை உடன் நிறுத்தி மக்களிடம் பேசவும் மக்களுடைய விருப்பத்திற்கும் உரிமைக்கும் எதிராக நீங்கள் செய்ய இருக்கும் நடவடிக்கைகளினால் ஏற்படும் அனைத்து இழப்புகளுக்கும் அழிவுகளுக்கும் நீங்களே பொறுப்பேற்க கூற வேண்டி வரும் என்றும் அம்மகத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதியுடன் கலந்தாலோசித்து முடிவுகள் எடுக்கும் வரை மக்கள் போராட்டமானது இலங்கை யாப்பிற்கும் சட்டத்துக்கும் உட்பட்டு முன்னெடுக்கப்படும் என்றும் எங்கள் புனித போராட்டமானது விரிவடைந்து செல்வது உங்களுக்கு தெரியும் என்றும் அதை இன்னும் விரைவாக எமது நாடு பூராவும் விரிவுபடுத்த உள்ளோம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. நாடு பூரா விரிவுபடுத்தல வடகிழக்கு மட்டும் அது உட்செல்லும். ஜனாதிபதியினால் தரப்பட்ட ஒரு மாத கால வேலை நிறுத்தத்தை கவனிப்பதற்கு ஒரு குழு உங்கள் தலைமையில் உருவாக்கப்பட்டது. உங்கள் குழுவானது அந்த பகுதியில் நடந்த வேலைகளை பார்வையிட்டு அறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை. இலங்கை மின்சார சபையானது பாரிய வேலைகளை முன்னெடுத்துள்ளது. தரப்பட்ட கடிதங்கள் தெளிவில்லை ஏமாற்றப்படுகின்ற விதத்தில் அமைந்துள்ளது. எனவே தயவு செய்து உடனடியாக மக்களின் வாழ்வினையும் பலத்தையும் பாதுகாக்க நடவடிக்கை மேற்கொள்வதை எதிர்பார்க்கின்றோம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாம் இந்த காற்றாலை குறித்து நான் நினைக்கின்றேன் ஒரு 4 காணொளிகள் தந்திருக்கின்றோம். அதில் விரிவாக தெளிவாக முழு விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது யார் என்ன விலை கொடுத்தாலும் இந்த காற்றாலை நிறுவப்படும் என்பதே அரசின் நிலைப்பாடு. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம் இல்ல, தமிழர் போராட்டம் என்பது நசுக்கப்பட்டிருக்கின்றது. அது எந்த போராட்டம் என்றாலும் அது பரவாயில்லை. தமிழர் போராட்டங்கள் நசுக்கப்பட்டிருக்கின்றது, ஒடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் இரும்பு கரம் கொண்டு தொடர்ச்சியாக அடக்கப்படும் என்பதுதான் அரசின் நிலைப்பாடு. எனவே நாம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது செம்மணி தொடர்பான ஒரு விசாரணை சர்வதேச பொறிமுறைக்குள் ICC ஊடாக செல்லப்படுமானால் ஒரு அச்சமான நிலைமையை உருவாக்கலாம். ஆனால் அச்சமின்றி இவைகள் தொடர்ந்து நடைபெறும். அடிகள் நசுக்கள் எல்லாமே நடைபெறும் என்பதையும் நாம் இங்கு திட்ட தெளிவாக சொல்கின்றோம். நாம் அதை கடந்த வாரமும் அந்த காணொலியில் சொல்லியிருந்தோம். தமிழர்கள் உரிமைகள் போராட்டங்கள் ஒட்டுமொத்தமாக நசுக்கப்பட்டுள்ளது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதை நாம் வேறு என்ன சொல்ல முடியும்? அரசாங்கம் நிச்சயமாக மன்னாரில் இந்தியாவின் காற்றாலை திட்டத்தை ஆரம்பிக்கப்பட போகின்றது. அது இரவு வேளைகளில் அது 2 விடயம் அதில் பார்க்கப்படுகின்றது. பெரிய லோடாக வருவதால் இரவு 10 மணி தாண்டி வருவது என்பது, அதாவது 6 மணி கடந்து 10 மணி விடிய காலை எல்லாம் வந்து அந்த போக்குவரத்து வசதிக்காகவும் போக்குவரத்து இடைஞ்சல் இல்லை என்றும் அரசு தரப்பால் சொல்லப்படுகின்றது. ஆனால் அது பொதுமக்களின் கண்களில் படாமல் போவதாகவே நாங்கள் பார்க்கின்றோம். எதுவானாலும் அது தொடர்ச்சியாக திருவண்ணாமலை ஹார்பரில் இருந்து அதற்கு உபகரணங்கள், இந்தியாவின் உபகரணங்கள் வந்த வண்ணம் இருக்கின்றது. மிக விரைவில் அதற்கான ஒட்டுமொத்த வேலைகளை முடிவிட்டு அது ஓபன் பண்ணப்படும் என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்கின்றோம். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.